இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உனக்கு எப்படி அடிபட்டுச்சு ரிஷி? நீங்க வா. லட்சுமி நீ என்ன முதல்ல இங்க பண்ற? வா, உட்காரு. என்ன பல்விந்தர் இங்க தான் வந்தான். அவனை தேடி தான் நானும் பின்னாடியே வந்தேன். ஆனா கொஞ்சம் அமைதியா இரு. ஒண்ணும் ஆகல லட்சுமி. மெதுவா பண்ணு. சாரி இல்ல சாரி. ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிட கூடாது. உனக்கு எப்படி அடிபட்டுச்சா அத முதல்ல சொல்லு. நீ பல்விந்தர் கூட ரிஷி ரிஷி என்னாச்சு? உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? இது எப்போ எப்படி ஆச்சு? ஒண்ணும் ஆகலமா. என்ன ஒண்ணுமே ஆகலங்கற? என்னாச்சுன்னு சொல்லு. மாமா பல்விந்தர் வந்திருந்தானா? என்ன பல்விந்தரா? அவன் எப்படி உள்ள வந்தானே தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம். பல்விந்தர் எங்க போனாலும் அங்க கெட்டது மட்டும் தான் நடக்குது. and I'm sure இங்க ஏதோ கெட்டது செய்ய தான் வந்திருக்கான். அது எப்படி இங்க கெட்டது நடக்கும்? அவன் என்ன வாலாட்டுவானா? அவனை என் முன்னால வர சொல்லு. அவன் என்ன செய்யறான்னு நானும் நீ பாக்கிறேன். எதுக்கும் கவலைப்படாத, நாங்க உன் கூட இருக்கோம். அவனால எதுவும் செய்ய முடியாது. பிளடி ஸ்னேக். அவன் ஒரு பாம்பு, விஷ பாம்பு. எவ்வளவு காலம் நம்ம கிட்ட வேலை பார்த்திருப்பான். நம்மளாலதான் அவன் வாழ்ந்திருக்கான். இப்போ விஷத்தை கக்குறான். ஒரு விஷ பாம்பே போதும், எல்லாரையும் சாகடிச்சிரும். ரிஷி மாம், ரிஷி நீ நல்லா இருக்கியா? மலிஷ்கா நான் நல்லா இருக்கேன். ஒண்ணும் ஆகல. ஐ அம் ஓகே. சரி, எப்படி உனக்கு அடிபட்டது? இது எப்படி? பல்வேந்தர் வந்திருந்தான். அந்த பாம்பு இங்கேயும் வந்துருச்சு. வாட்? பல்வேந்தர் இங்க வந்திருந்தானா? நான் அவனை எப்படி பிடிச்சு வச்சிருந்தேன். ஆனா அவன் ஓடி போயிட்டான். ரிஷி நீ எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கணும். ஆயிஷையும் கூப்பிட்டு இருக்கணும். அப்பாவும் ஓடி இருக்க மாட்டான்ல. அது சரி, அவன் எப்படி ஓடி போனான்? லாஸ்ட் டைம் மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட வந்திருந்தாங்க. அப்படி நடந்திருக்கலாம். பாசிபிலிட்டி இருக்கு. அவனை காப்பாத்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்திருக்கலாம். ஆனா அவனை பிடிச்சு நான் எப்படியே ரூமுக்கு இழுத்துட்டு போனேன். ஆனா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் அலார்ம் அடிச்சது. அதனால லாக் ஆயிருந்த டோர் அது ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகி அவன் அங்கிருந்து ஓடி போட்டான். எனக்கே ஷாக் ஆனிச்சு. ஐம் ஷூர் இது கோஇன்சிடென்ஸா இருக்கலாம். பட் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் ஓடி போயிட்டான். ஆனா அவன் நல்லா மாட்டிக்கிட்டான். அவனை நான் விடவே இல்லை. ஆனா உண்மையை வாங்குறதுக்குள்ள ஓடி போயிட்டான். அவன் எப்படியோ போகட்டும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நீ நல்லா இருக்கல. ஆமா ரிஷி, அவன் தப்பிச்சு போனா போகட்டும், விடு. ஒரு நாள் அவனும் மாட்டுவான், அவனுக்கு உதவி செஞ்சவங்களும் மாட்டுவாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் தப்பிக்க முடியும்? ஒரு நாளைக்கு விஷயம் வெளிச்சத்துக்கு வந்துதானே ஆகணும். ரிஷி நீ கொஞ்ச நேரம் ஒரு ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. இல்ல மாமா, ஐம் ஓகே. எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன ஓகேன்னு சொல்ற? இப்ப கூட பாரு, ரத்தம் வருது. நீ முதல்ல உள்ள வா, உனக்கு நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி இரு கொடுக்கிறேன். இரு ஒரு செகண்ட். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதான் நீயே கட்டி விட்டுட்டல. அண்ட் உன்னோட துப்பட்டா மாதிரி ஒரு நல்ல பிளாஸ்டர் இருக்கவே முடியாது. எதுவும் இல்லை. இட்ஸ் த பெஸ்ட். பூஜையில கூட ஒரு துணி கொடுப்பாங்க. அது கையில எடுத்ததும் நமக்குள்ள ஒரு சக்தி கிடைக்கும்ல. அதே மாதிரி எனக்கும் சக்தி கிடைச்சிருக்கு. அண்ட் எப்படியும் ராவணன் வதம் இருக்குல்ல, அதுக்கு நீ எனக்கு பொட்டு வச்சு விடணும்ல. ஆல்ரெடி வச்சாச்சு. இது நல்ல விஷயம் தானே. இதுக்கு மேல பொட்டு வச்சாலும் நல்லாதான் இருக்கும்.